உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த 2வது ஆராதனையில் வந்திருக்க உங்களை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிப்பார். சரி, நம்ம போன வாரங்களில் அதாவது மலை பிரசங்கத்தை குறித்து ஒரு சர்மன் நடத்த ஒரு செய்தி கொடுத்த. யாருக்கு ஞாபகம் இருக்குது அது மலை பிரசங்கம்? சுனிதா சொல்லு, கை தூக்குற. 9 சொல்லுவீங்களா? 8 தான் சொல்லுவீங்களா? 9 தனமாக இருக்குது. 9 யார் சொல்லுவீங்க? 9 யாரும் சொல்ல மாட்டீங்க. ரைட்டு, 4 சொல்லுவீங்களா? எத்தனை தெரியும் உங்களுக்கு? 8 சொல்லுங்க. 8 இல்லை 9 தானே இருக்கு. இல்லை அவ வேணான்றா. இல்லை போல்டா சொல்லுங்கன்னு சொல்கிறாப்பா. போல்டா சொல்லுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. என்ன உங்களுக்கு புரிஞ்சு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படி என்னாச்சு? சொத்து, பணம், காரு, பங்களா, ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடு எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஆவியில் உங்கள் ஸ்பிரிட்டில் எளிமையாக இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு புரிஞ்சு. சரி, துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நுங்கம்பாத்தில் ஒரு வீடு உங்களுக்கு நிச்சயம். சரி, நீதி நிமித்தம் பசி தாகம் உள்ளவர்கள். பார்த்து படிக்கிறீங்களா? இல்லை என்ன பார்த்தா சொல்றீங்க. வெரி குட். நீதியின் பரிசாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். வெரி குட். பரவாயில்ல, கைத்தட்டுங்க. அல்பன்சாங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஃபேண்டாஸ்டிக். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் போதும், அது போதும். கரெக்ட். 9 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. எல்லாம் கரங்களை தட்டுவோம். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். ஆண்டவர் இந்த 9 காரியங்களை முன்பாகவே ஆண்டவர் எனக்கு இது உணர்த்தினார். நான் செய்யலை, ஆனால் மெசேஜ் எடுக்கும்பொழுது அது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட இந்த அருமையான 10 கற்பனைகள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்குறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த 9 மலை பிரசங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாட்களில் 10 கற்பனை மிக ஃபேமஸ்ஸு. இந்த நாட்களில் இந்த 9 காரியங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எது பாருங்கள், ஆண்டவர் தேவன் பாருங்கள். இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் ஆண்டவர் மேலே நீ தாழ்மையாக என் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு நினச்சின்னா கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ பயங்கரமான டீப் மீனிங் இதில் இருக்குது இல்லை? அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீடுகளில் கட்டாயமாக வாங்கி அதை வைக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பேட்டிடியூட்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு. இது பழைய பிரசங்கம். இது இருக்குது. நீங்கள் வருகிற நாட்களில் இது தெலுங்கு, தமிழ் அப்படி இப்போது அது இப்போ 550க்கு நம்ம விற்றுட்ருக்கோம். அந்த சைஸு கோல்டு ஃப்ரேமு இன்றைக்கி 480க்கு சொல்கிறாங்க அவங்க. ரைட், 480க்கு விற்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த மாதம் வரையும் தான் அந்த டிஸ்கவுண்ட்டு. அடுத்த மாதம் டிஸ்கவுண்ட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டே கிடையாது. அதனால் கர்த்தர் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆண்டவர் சொத்தே விற்றாவது காசு தான் வாங்கிடுங்க. அதனால் ஆண்டவர் மிருவிட சொத்தை கொடுப்பார். இந்த 9 பாயிண்ட்டை மைண்டில் மனப்பாடமாக வச்சுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 9 பாயிண்ட்டை சொல்லிக் கொடுங்க. 10 கற்பனைகளை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை 16 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுங்க. இவையெல்லாம் கர்த்தர் நம்மளுடைய வீடுகளில் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. போன வாரங்களில் என்ன செய்தியை கொடுத்தேன்? உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். புத்திர சுவிகாரத்தின் தேவன், மகிமையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், நியாயப்பிரமாணத்தின் தேவன், ஆராதனையின் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் யார் ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு எப்படி அவர்கள் நாமம் தரிப்பிக்க. இது சப்ஜெக்ட் என்னென்னா, எப்படி அவர்கள் தேவனுடைய நாமத்தை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். அதுதான் ஒரு கேள்வி. அதுக்கு தான் முதல் அடாப்ஷன். தேவன் உங்களை தத்தெடுத்து கொள்கிறார். தத்தெடுத்து
கொள்கிறார். ஹல்லேலூயா. தத்தெடுத்து கொள்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகிமையை உங்களுக்கு தருகிறார். தத்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறாரு? மகிமையை தருகிறார். மூணாவது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா வந்து கவனன்ட், அதாவது உடன்படிக்கை செய்கிறார் உங்களோடு கூட. ஆபிரகாமோடு தேவன் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை மீறினால் பாவம். நாலாவது காரியம், நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். அஞ்சாவது என்ன பண்ணுறாரு? அவரை ஆராதிக்க செய்கிறார். அவரை ஆறாவது என்ன பண்ணுறாரு? வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நீ இதை கை கொண்டால் என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ நாமம் தர்ப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு 6 காரியங்களை தேவன் செய்கிறார். 6 காரியங்களை உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கிறாரு இல்லையா? 2ஆம் மகிமையை தர்றாரு. 3ஆவது என்ன பண்ணுறாரு? உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. நியாயப்பிரமாணத்தை தர்றாரு. அவரை ஆராதிக்க செய்கிறாரு. உன்னுடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வல்லமை உள்ள மாறாத உம்முடைய கிருபை வரங்களும் ஆவியாலும் தேகத்தாலும் ஆணியாகுதே. உம்முடைய கிருபை வரங்களும் நல்ல போல்டா. ஆவியாலும் தேகத்தாலும் ஆணியாகுதே. மாறாத உம்முடைய கிருபை வரங்களும் ஆவியாலும் தேகத்தாலும் ஆணியாகுதே. பொன்பொருளும் மண்ணில் வாழும் மாயையாகுதே. மணவாளன் இயேசுவை நான் நினைத்து பார்க்கையில் பொன்பொருளும் மண்ணில் வாழும் மாயையாகுதே. மணவாளன் இயேசுவை நான் நினைத்து பார்க்கையில் அழைப்பின் தொனி என்னாலும் என்னில் கேட்குதே. அலையலையாய் இயேசு அன்பு என்னில் பாயுதே. அழைப்பின் தொனி என்னாலும் என்னில் கேட்குதே. அலையலையாய் இயேசு அன்பு என்னில் பாயுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாறாத உம்முடைய கிருபை வரங்களோ ஆவியாலும் தேகத்தாலும் ஹோலி ஸ்பிரிட் அப்படியே நம்ம உடம்புல அப்படியே குத்தி எடுத்து வர பிளட்டில் வந்துடுது. எப்படி ஆணி அடித்தா மரத்தில் அடித்தா எடுக்க முடியாதோ அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பொன் பொருள் மேலெல்லாம் பற்று இல்லாமல் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? தேவன் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டுடைய கரம் நம்மோடு. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்குற அருமையான சப்ஜெக்டில் தேவனுடைய மகிமையை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு என்னுடைய மகிமையை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. அது என்ன வசனம் எங்கே இருக்குது பார்த்து தெரியுமா உங்க டக்குன்னு? 22 இருக்கு. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் தந்த பியூட்டிஃபுல். அது எத்தனாவது? 17. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனோடு கூட இருக்கும் பொழுது, நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகிமையை. மகிமைனா என்னன்னு டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களா? டப்புன்னு மகிமைனா என்ன? மகிமைனா என்னன்னு? சரியா? சரி, பரவாயில்ல. அப்போ மகிமை என்னென்னா, ஒரு ஆள் ஒரு மனுஷனை அவனுக்கு வந்து ராஜ வஸ்திரம் தரித்து அவனுக்கு கையில் செங்கோலை கொடுத்து அவனுடைய கிரீடத்தை கொடுத்து அவனை கொண்டு போயிட்டு ஒரு சிங்காசனத்தில் அமைத்தி இவர் தான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் பணிவார்கள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த 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 இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது தான் மகிமை. இருக்கிற இடத்துலேருந்து மகிமை அப்படின்னா இருக்கும். அவனுக்கு ஹானர் இருக்கும், அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு மரியாதை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ப்ராஸ்பரிட்டி இருக்கும். இது 4-5 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மகிமையை வந்து கபாட் என்ற வேர்டு யூஸ் பண்ணுறாரு. கபாட் என்ன அர்த்தம்னா KABOD, கபாட் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. யாராவது மகிமைன்னு கேட்டால் அதனுடைய அர்த்தத்தை கர்த்தர் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். 3 காரியங்கள் மகிமையை குறித்து சொல்லப்படுது. 3 வேர்டு வந்து ஹீப்ரூவில் இருக்குது. 1 க்ளோரி, அப்படி கபாட்னா க்ளோரி, கபாட் அப்படின்ற வேர்டு. 2 வந்து ஷெக்கினாய் மகிமை, கபாட் மகிமை, ஷெக்கினாய் மகிமை, அப்புறம் டொக்ஸா மகிமை. 3 மகிமைகளை குறித்து வேதாகமம் சொல்வது. உலகத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லாத பயங்கரமான ரகசியங்களை கர்த்தர் இந்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
சரி, இந்த 3 காரியங்கள் மைண்டில் வச்சுக்க. அதான் சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க. இன்றைக்கி மகிமையை குறித்து ஒரு பார்ட்டை பார்க்க போகிறோம். ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசின்னு வச்சு போட்டுங்க. 1 2 3 பார்க்க போகிறோம். இதில் 2வது பாயிண்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஹை ஹானர். ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணுவார், தேவன் என்ன பண்ணுவார், நல்ல ஒரு மதிப்பை கர்த்தர் கொடுக்குறார், கனத்தை கொடுக்குறார். அதுபோல் தேவனுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பெற்று கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல என்ன பண்ண உயர்ந்த மரியாதையை கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அவர் என்ன ஜாதிங்க அப்படின்னு கேட்பான் பாரு. இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஜாதின்னு கேட்பான் பாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ கிறிஸ்டியன். முடிஞ்சு போச்சு பேட். ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் ஜாதியெல்லாம் ஒழிச்சிடுறார். ஒரே வார்த்தையில் ஒழிச்சிடுறார். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் ஒழிச்சிடுறார். அப்போது உயர்ந்த மரியாதையை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது என்ன பண்ணுறாரு, புகழை கொடுக்கிறார். புகழை தேவன் கொடுக்கிறார். 3வது என்ன கூட அட்மிரேஷன் பாராட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நாள் மனுஷனில் இப்போ அந்த ஒரு பிள்ளை என்ன பண்ணா, அழகாக ஒரு அவார்டு வாங்கினா அவங்களோட ஃபோட்டோ எடுத்துனா ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் உங்களுக்கு ஒரு பாராட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பந்தய சாலையில் எல்லாம் ஓடுவார்கள், ஒருவனே பெற்றுக்கொள்வார்கள் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. அதுபோல் உங்களுக்கு என்று ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாராட்டுகள் ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா செழிப்பு வரும். ஆண்டவர் உங்களுக்கு தேவன் பணம் கொடுக்கறது. 2வது சரீர ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டு தருவார். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தகப்பனின் தாயையும் நீ கனம் பண்ணும்போது நீண்ட ஆயுசை கொடுப்பான்றார. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆயுஷ் நாட்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணுறாரு, தேவனை மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சுருக்கார். எத்தனை வியாதிகள் சுகமாகிறது, நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த க்ளோரி என்ற வேர்டுக்கு, கபாட் என்ற வேர்டுக்கு இத்தனை அருமையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் இரக்கத்தையும் தேவ தயவையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதாறு தேவனுடைய கரத்தினால் மூடி மறைத்துக்கொள்ள. எக்ஸோடஸ் சாப்டர் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ் 40:2 வாசிங்க. முதலாம் மாதம் முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தானம் பண்ணு, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து ஸ்தாபனம் பண்ணு, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து. ஆண்டவர் என்ன செய்றாரு, இங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு, யார்கிட்ட சொல்லிட்டு போறாரு பாஸ்டர், யார்கிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு. அவனை எதுக்கு அவன்கிட்ட சொல்றாரு, அவனை தேவன் நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாய் பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தீங்களா, ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருந்துச்சுன்னா உங்கள் பேரை சொல்லி உங்கள் அப்பா கூப்பிடுவார். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைங்களுக்கு பேர் இவருக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் உங்கள் பேர் அவங்களுக்கு தெரியும். டேய் கதவை தரடை அப்படின்னு தட்டுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க ஆண்டவர். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேவாதி தேவன் மோசேயை கர்த்தரை அழைச்சி நீ இதை எனக்கு உண்டு பண்ணி, ஏன்னா அவன் தான் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்தவன். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறார், அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அவன் அதே போலவே வாசஸ்தலத்தை உருவாக்கி விடுகிறான். 32ஆம் வருஷத்துக்கு வாங்க. அப்போது 32 வாங்க, வாசிச்சிங்களா? 40:32 வாங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள், அவர்கள் சுத்தம் பண்ணி கொள்வார்கள். வாசிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தார். சரி, இதெல்லாம் ஆண்டவர் காமிச்சிட்டே வராரு ஆண்டவர். அப்புறம் 35ஆம் வருஷத்தை வாசிங்க. 35ஆம் வசனம். மேகம் அதின் மேல் தங்கி. இப்போ ஒரு வாசஸ்தலத்தை, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் இப்போதான் டேபர்னக்கல் இல்லையா, அது இப்போ என்ன, நம்முடைய ஆலயம் தான் தேவனுடைய டேபர்னக்கல், வாசஸ்தலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி மோசேக்கு தேவாதி தேவன் உனக்கு அழைப்பை கொடுத்து
இதை செய்யுங்கள் என்றாரோ அதுபோல் ஒவ்வொரு பாஸ்டருக்கும், போதகருக்கும், ஊழியக்காரருக்கும் என்ன பண்ணுறாரு? தேவன் அழைப்பை கொடுத்தார். நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 1995 நம்ம சர்ச்சை ஆரம்பமாச்சு. ஆனால் அழைப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1985 அழைப்பு வந்துச்சு. அழைப்பு 95 தான் நடந்து அழைப்பு வந்துச்சு. அப்போ இந்த பில்டிங்கை நம்ம கட்டணும். இந்த பில்டிங்கை முதல்ல கட்டின உடனே எனக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். தரிசனம் கொடுத்தாரு, ஒரு ப்ரேயர் கூட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொன்னார் வியாழக்கிழமை. அப்போது நான் என்ன பண்ணேன்? ப்ரேயர் மீட்டிங்கை ஆரம்பித்த உடனே அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்னு கேட்டால், இந்த எடிபிள்லெஸ் போர்டு இப்போ முன்னாடி இருக்கு பாரு, அந்த போர்டு இங்கே சைடில் இருக்கும். அப்போல்லாம் ஏன்னா அந்த இடம் வாங்கலை, நம்ம ஃப்ரண்ட்டில் இடம், இப்போ இந்த இடம் வாங்கலை. இந்த இடம் அது நீங்கள் உட்காந்துருக்க அந்த சைடு, இது பில்லர் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வச்சுருந்தோம். ஒரு சின்ன பிட்டு அவள் தான் வச்சுருந்தோம். அப்போது அவன் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்த சொன்னார். அப்போ நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடத்துவோம். முன்னாடி டெரஸில் நினச்சி, இதில் பில்டிங்கே இல்லை, எத்தனையோ வருஷம் டெரஸில் நினச்சி. அதுக்கப்புறம் இதை கட்டிட்டு இதில் நினச்சோம். அதுக்கப்புறம் அதில் என்ன ஒரு மிரக்கல் ஒரு இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இங்கே டெரஸ் கிடையாது, மழை வரும்பொழுது ரொம்ப பயமாக இருக்கும். ஆண்டவரே வியாழக்கிழமை மாத்திரம் மழை வரக்கூடாது சாமி, வியாழக்கிழமை மாத்திரம், இதான் ஜபம், எங்கள் ஜபமே அப்படின்னு சொல்லும்போது எத்தனை 5 வருஷமாக இன்னும் நடத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பன் டெரஸில் ஈவினிங் மீட்டிங்கு ஒரு முறை கூட மழையே வரலைங்க, வின்டர் சீசனில் கூட. ஆனால் ஒரே ஒரு முறை வந்துச்சு, கரெக்டாக 8:30 மணிக்கு வந்துச்சு. எல்லாம் முடித்து போகும்பொழுது ப்ரேயர் பண்ணி முடிக்கிறோம், 8:30 மணிக்கு வந்துச்சு. அவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. நான் கிரகிக்க கூடாதபடி ஒரு அற்புதத்தை என் குடும்பத்திலே தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ எவ்வளோ எனக்கு சொத்து வந்தாலும், எத்தனை வீடு வாங்கினாலும், எத்தனை கார் வாங்கினாலும், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். ஏனென்றால் ஆவியிலே எளிமை உள்ளவன். அப்படி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த பொருட்கள் எல்லாம் மண்ணின் பொன்பொருளும் மண்ணின் வாழும் மாயையாகுதே, மணவாளன் இயேசுவை நான் நினைத்து பார்க்கையில். பிஸ்னஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு எழுதல நான். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேவன் நமக்கு அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தேவன் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும்பொழுது அப்போது இந்த ஆசாரிப்பு கூடத்தை பண்ணி முடித்த உடனே தேவனுடைய மகிமை இறங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்த கட்டி இதில் நாங்கள் எத்தனையோ வருஷம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 95 ஆண்டவர் 3வது வாரம் நம்மளுக்கு ஆண்டவர் சபையை கொடுத்தார். 1990 தான் பேர் கொடுத்தார். ஹெப்ரோன் என்ற பேரை நான் குண்டூர் போயிருக்கும் பொழுது, ஜபத்தில் இருக்கும்பொழுது ஹெப்ரோன் என்ற பேரை கர்த்தர் கொடுத்தாரு. 90 எவ்வளோ வருஷம் அது பாரு ஒவ்வொன்றுத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் என் சுயமாக நான் செய்யலைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது வரையிலும் நான் காத்திருந்தேன். ஒரு நாள் உடனே எமோஷனலாக முடிவெடுக்கலை, கர்த்தர் சொல்லும் வரையிலும் காத்திருந்தோம். ஆண்டவர் தேவன் 95 இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. 3வது வாரம் இந்த நாள் வரலையும். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போது 30 வருஷம் ஆயிடுச்சா? 95 2025. சரி, பரவாயில்ல, எத்தனை வருஷமும் ஆயிடுச்சு. ஆண்டவர் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆண்டவர் அதை நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்துச்சு? அதே போலவே இவன் என்ன பண்ணுறான்? அழகான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறான், கட்டி முடிக்கிறான். கட்டி முடிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்குகிறது. இப்போ தேவனுடைய மகிமை என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு என்னென்ன பண்ணோம்? க்ளோரின்னு என்ன சொன்னால் கபாட் என்ற வேர்டு, அந்த வேர்டு என்ன அர்த்தம்? வெயிட், வல்லமைன்னு அர்த்தம். வல்லமை, தரிசனம், திட்டங்கள், வெயிட் பற்றிலாம், கேரிஸ் வெயிட் அப்படின்னு க்ளோரி. அப்போது ஒர்தினஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஒர்தினஸ் என்னன்னு, தேவனுடைய மகிமை என்று சொல்லலாம். அவருடைய ஸ்லாக்கியம், கணம் என்று சொல்லலாம். அப்புறம் ப்ரெசன்ஸ், தேவனுடைய மகிமை, ப்ரெசன்ஸ் என்ன சொல்லலாம்? மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். இத்தனையும் ஒரு நிமிஷத்தில் அந்த ஆசாரிப்பு கூடத்தை இறங்கிடுது.
அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது அப்போ என்ன நடக்கும்? ஆசாரிப்பு கூடத்தில் இறங்குதுன்னா ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே யார் யார் வராங்களோ அவர்களெல்லாம் அந்த மகிமை நிரப்பும். ஒரு மழை பெஞ்சா என்ன ஆகும்? மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்? எல்லார் மேலேயும் மழை பெய்யணும். இல்லைங்க குப்புசாமி மாத்திரம் மாதிரி தான் நான் மழை பெய்வேன், பெரிய சாமி நான் மழை பெய்ய மாட்டேன்னு சொல்லாது. என்ன செய்யும்? நிச்சயமாக எல்லார் மேலும் அது போல் தேவனுடைய மகிமை இறங்கும் பொழுது அது எல்லாரையும் ஒரே நிமிஷத்தில் நிரப்பி விடுகிறத பார்க்க முடிகிறது. அந்த மழை பெஞ்சா என்ன நடக்கும்? அதில் இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸு நனையும், இல்லை உங்களோட முடி நனையும், எல்லாம் நனையும். அப்போ என்ன நடக்குது? ஒரு நிமிஷத்தில் அந்த மழை உங்களை என்ன பண்ணுறது? குளிப்பாட்டிடுது. ஒரு நிமிஷத்தில் அந்த மழையினுடைய தாக்கம் உங்கள் உடம்பு முழுவதும் இருக்கிறது. சில பேர் என்ன செய்கிறாங்க? மழையில் நான் படமாட்டேன் என்று கொடை பிடித்து கொண்டு செல்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போது கொடை பிடித்து கொண்டு தான் வருகிறார்கள். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மகிமை எனக்கு எதுக்கு? அந்த மழை எனக்கு இருக்குது, அந்த ஆஸ்வாதம் எனக்கு இருக்குது. நான் சர்ச்சுக்கு வரல, என்ன நடந்துட போகுது? நான் வீட்டிலே இருந்துட போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணார்? எதற்காக? அதுபோல் ஆசீர்வாத மழையை ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலேயும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். அபிஷேக மகையை உங்கள் மேலே எங்கள் மேலேயும் உன் பிரசன்னத்தால், இது பாட்டு பாடினீங்களே, அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறார்? தேவாதி தேவன் நம்ம மேலே ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை தேவன் வைத்து அப்போ அந்த மகிமையை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பும் பொழுது எல்லாரையும் அது நிரப்பி விடுகிறத பார்க்க முடியுது. மழை நான் சில சமயத்தை சொல்லுவோம் பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்ருப்பீங்க. நனைஞ்சிட்டோன்னு சொன்னால் மழை அப்போ எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் உள்ளே உட்காந்துருக்குறோம். அப்போ மழை பெஞ்சிருக்கோம், ஆமாம் மழை பெஞ்சிருக்குது. அப்போ எல்லாருக்கும் என்ன செய்யுது? அந்த மழையினுடைய தாக்கம் தெரியுது. அதுபோல் தேவ அபிஷேகம் மேலே ஊற்றப்படும்போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை எல்லாருக்கும் தெரியும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பேசும்பொழுதே தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மோசே என்ன பண்ணுறான்? ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறான் 40 நாள். அவன் கீழே வரும்பொழுது முகத்தை மூடிக்கிட்டு வரான். அவனுடைய சகோதரன் முதற்கொண்டு கிட்ட போவதற்கு பயப்படுவார்கள். அவனுடைய முகம், அவன் பிரசன்னத்தை அவன் அறியாது இருக்கிறான், அவனுக்கே தெரியல. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தினால அவன் நிறையப்படுறான். அதுபோல் தேவ சமயத்தில் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய கவலைகள் என்ன இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை கனப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவன் என்ன பண்ண வசனம் பாருங்க, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் ஆண்டோட அந்த பிரசன்ஸை தாங்க முடியல. பயங்கரமான ஒரு மழை பெஞ்சா பரவாயில்ல, அந்த மழை ஒரு பெரிய என்னது கல்மழையாக இருந்தால் உள்ளே போய் வெளியில் போகிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அது போல் அப்போ தான் உணர்றான் அந்த கபாடுன்ற வேர்டு தேவனுடைய மகிமைனா என்னன்னு புரிந்து கொள்கிறான். ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்த்தோம், என்ன பண்ணுறான்? ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? என்ன நீ பார்த்தா மகிமை என்ன? ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய வல்லமை பார்க்கணுன்றான். நீ பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டாய் அப்படி சொல்கிறாரு. ஏசு எப்படி இருப்பார்? மேலே பரலோகம் போனோம்னா தாடி வச்சுட்டு இருப்பாரா? பைஜாமா போட்டு இருப்பாரா? இல்லை கருப்பு கயிறு கட்டிட்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். கர்த்தருக்கு உருவம் இல்லை, ஆண்டுடைய மகிமையினால் நம்மை பார்ப்பார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது? உருவ வழிபாடு செய்வதில்லை. திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் நீங்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை அப்படின்னா, நாங்கள் ஒரு நாளும் எங்கள் ஆண்டவரை பார்க்கவில்லை. அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், அவருடைய மகிமையை உணர்கிறோம். ஆனால் தெய்வத்தை நாங்கள் பார்த்தவில்லை. நீங்கள் பார்த்திருந்தால் சொல்லுங்கள், கடவுள் எப்படி இருப்பார்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதில் ஒரு உருவத்தில் வருவார், ஆனால் அந்த உருவம் தேவனுடைய உருவம் இல்லை. ஆண்டவருக்கு தேவன் அது போல, அதுதான் மகிமை. அதை நிரப்பின ஆசாப்பு கொடுத்தவன் ஒரு பெரிய அழைப்பை பெற்றவனே அவன் என்ன பண்ண முடியல, அவன் பிரவேசிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் மேகம் வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது அப்புறம் அந்த பிரசன்ஸ் என்ன பண்ணுது? அவரை வழிநடத்துது. மோசேஸ் சொல்றானோடே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் என்னை இவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதிருமாண்டவரே அப்படி சொல்றான். பார்த்தீங்களா? அப்போ அவன் சொல்கிறான், அப்போ சொல்கிறார், என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுன்றான். அவன் சொல்கிறான், உம்முடைய சமூகம் என் முன்பாக சென்றால் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் விசேஷித்தவனாய் விளங்குவேன்.
ஹல்லேலூயா. இயேசு உங்கள் கூட இருந்தாவே உங்களை கர்த்தர் இருக்கிற இடங்கள்லாம் விசேஷத்தவனாய் மாற்றுவார். வேலை ஸ்தலமாகட்டும், வியாபாரமாகட்டும், ஊழியமாகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்புறம் வாசிங்க. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். பிரயாணம் பண்ணாது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாளோ அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி மனப்பாடுறது. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் ஆலயத்துக்கு வாசஸ்தலத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் நான் காணப்பட என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே, ஆவியானவரே அப்படி சொல்லும் பொழுது, இப்போ பாருங்க, செகண்ட் சர்வீஸுக்கு வர வேண்டியவங்க ஒரு சில பேர் வரல. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 3ஆவது சர்வீஸ்க்கு வருவாங்க. தூங்கிட்டாங்கன்னா 4ஆவது சர்வீஸுக்கு வருவாங்க. ரொம்ப தூங்கிட்டாங்கன்னா 5ஆவது சர்வீஸுக்கு வருவாங்க. நான் அவன்கிட்ட கேட்கறது, நான் விட மாட்டேனே, ஏமா செகண்ட் சர்வீஸ் வந்து ஏமா வரல? போய் சொல்லுவேன், முன்னாடி சொல்லுவேன் நான். இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அம்மா உண்மையை சொல்லுமா அப்படி சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே, அதனால் உண்மையை சொல்ல, பாஸ்டர் தூங்கிட்டேன் பாஸ்டர், சரி தப்பு இல்லை, அது ஒரு பாவமாம்மா, தூங்கணும் தப்பு இல்லை. அதனால தான் அவங்களுக்கு 5 சர்வீஸை கற்றுறேன். நானுங்க கீழே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக அப்படியே படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் தெலுங்கு சர்வீஸ் ஆரம்பிக்கணும். ஆண்டவர் உணர்த்துறார், தெலுங்கு சர்வீஸ் ஆரம்பிக்கணும். மறுபடியும் என்ன பண்ணோம், மறுபடியும் இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்கணும், ஹிந்தி சர்வீஸ் ஆரம்பிக்கணும், மலையாள சர்வீஸ் ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்து நம்ம ஆராதனை நம்ம சர்ச்சு கிடச்சி, அது சின்ன இடமோ பெருசு இடமோன்னு தெரியாது. ஆனால் அங்கே போன உடனே இந்த 4 சர்வீஸ் இமீடியட் டப். மறுபடியும் தெலுங்கு சர்வீஸு, ஹிந்தி சர்வீஸு, இப்போ கொஞ்சம் மாற்றிட்டார் ஆண்டவர். இப்போ மாற்றிட்டார். இப்போ ஃபஸ்ட் சர்வீஸு தெலுங்கு தமிழ், 2வது சர்வீஸ் வந்து தமிழ், 3வது சர்வீஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சர்வீஸு, 4வது சர்வீஸு மலையாளம் அண்டு தமிழ். எந்த சர்ச்சும் இல்லாமல் எல்லாம் பைலுங்க சர்வீஸ் எல்லாமே. ஆண்டவர் எல்லாம் ஒன்று கூடு தமிழா, இயேசுவில் ஒன்று கூடு தமிழா. ஹல்லேலூயா. பல மொழி பேசும் மக்கள் அல்லவா, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் ஒன்றாக எப்ரோனில் இணைக்க போகிறார், மொழி வேறுபாடு இல்லாமல். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு 30-40 வந்து தெலுங்கு சாங்ஸு, ஹிந்தி சாங்ஸு, மலையாள சாங்ஸு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய தேவன் நம்ம சர்ச்சில் பாடுற மாதிரி யார் எந்த சர்ச்சிலும் இவ்வளோ சாங்ஸ் மற்றவங்களுக்கு தெரியாது, தமிழே பாடிட்டு உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம சர்ச்சில் கர்த்தர் எல்லா லாங்குவேஜை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்குது, மேகம் எழும்பாது இருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மோட வரலன்னா, உங்களுடைய சமூகம் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாமல் இருந்தால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாதிருமாண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஆவியானவரே, நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோரேஸ்க்கு என்ன சொன்னார், நீ போகும்பொழுது உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும், கோணலானவர்களை நான் செவ்வையாக்குவேன், இரும்பு தாழ்பாலை முறித்து உனக்கு நான் பொக்கிஷங்களை தருவேன். I will give you the hidden treasures. I will straight the crooked places straight. முரட்டான காரியங்கள்லாம் மாற்றி போடுவோம். அப்போ கடவுள் நமக்கு முன்னாடி போனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மாற்றுவார். நீ இன்டர்வியூக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஆண்டோடைய ஜெபிச்சுட்டு போங்க. உங்களை திட்ட வேண்டிய ஆள் திட்ட மாட்டான், அன்றைக்கி லீவு போட்டிருப்பான் அவன். ஏங்க லீவு அப்படின்னா, இல்லை ஆண்டவர் அவருக்கு என்னமோ உடம்பு சரியில்லாமல் போச்சான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும், நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு, இங்கே நொங்கம்பாக்கத்துக்கு வர்றதுக்கே 3 நாள் உபவாசம் வந்தேன் நான். 3 நாள் உபவாசம். எந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகிறீங்கன்னு கேட்டேன். 1982 83 கேட்குறேன். 83 3 நாள் அது ஒரு சொல்ல அவர். ஆனால் 83 உபவாசம் இருந்தபோது தான் கர்த்தர் என்ன பண்ணார், உன்னை நான் நுங்கம்பாக்கத்துக்கு கொண்டு போகிறேன்னார். ஹல்லேலூயா. அதுபோல் 84 அப்படி முடியும் போது நான் இந்த நுங்கம்பாக்கத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த நுங்கம்பாக்கத்திலே கர்த்தர் தங்கிட்டார், நானும் தங்கிட்டேன். அவரும் தங்கிட்டார், நானும் தங்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகம் எழும்பாது இருந்தால்
அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள். இப்படி ஒரு கமிட்மெண்ட் ஆண்டவரோடு நமக்கு வர வேண்டும். சரி வாசிமா. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும், பகலிலே கர்த்தருடைய மேகமும், இரவில் அக்கினியும், இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் கூடாரம் போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக சர்ச்சு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை முழுவதும் வாசஸ்தலத்தை பற்றி படிச்சுமாரு, தொங்கு திரவிகளையும் அவைகளையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக கடவீர்கள். அங்கே போய்ட்டு அவங்க கூடாரம் போடுவாங்க. அருமையான இதெல்லாம் கூடாரம் போட்டு, அப்போ ஆண்டவர் டெம்பரவரியாக இருந்தார். கடைசியில் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். இப்பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா நாடுகளிலும் நிரந்தரமான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய வழி நடத்துதல், போஷிப்பு, பராமரிப்பு அவங்க மேலே இருக்கிறத கர்த்தர் பார்க்க. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்து. அக்னி ஸ்தம்பம் பாருங்க, இரவிலே அக்னியும் பகலிலே மேகமும். பகலிலே கர்த்தருடைய மேகம். எதுக்கு மேகம்? வெயில் அதிகமாக படாமல் இருக்கிறதுக்கு இல்லையா, உங்களுக்கு குழு 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 குழுன்னு ஏசி மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ண, அந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணுறாரு, மேக ஸ்தம்பத்தை கட்டளை எடுக்கிறார். இரவில் பயங்கரமான இருள் இருக்கும். அந்த வனாந்தரத்தில் அவங்க போகிறாங்க, பாம்பு வரும், பூச்சி வரும், அவங்கள கடிச்சிரும். இந்த அக்னியை பார்த்துட்டு வெளிச்சத்தில் எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் அவங்கள தொடாது. எவ்வளோ பயங்கரமான கண்ணும் கருத்துமாக தன்னுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார். அதே போலவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், நான் அடிக்கடி யோசிப்பேன், பெட் இருக்குல்ல, நம்ம ஓரத்தில் ஒரு 3 அரை அடி ஆகிட்டு தான் அடுத்தல படுப்போம். அப்போது கர்த்தர் கிருபையில் ஆண்டவரே அதுதான் அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்னை சேதப்படுத்தலை. தூங்கும்போது திடீர்னு கீழே விழுந்தா டப்பா. அதனால தான் இப்போ காலம் காட்டு சைஸ் கூட கீழே இறக்கிட்டான். நிறைய பேர் தூங்கி உழுதுங்க, பொத்துன்னு உழுதுங்க. அதனால் என்ன பண்ணிட்டான், முன்னாடிலாம் அந்த காலத்து காட்டு, எங்களுக்கு அந்த காலத்து காட்டு நான் வச்சுருக்கிறேன். அது ஒரு 2-3 அடி இருக்கும் ஹைட்டு. ஏறி தான் உட்காந்து படுக்கணும். இப்போது உட்கார வத்தில் முட்டிக்காட்டு போட்டில் படுத்துக்கலாம். ஏன்னா தூக்கத்தில் பொத்துன்னு உழுறானுங்க. அதனால் அவனே பார்த்துறான், அடிபடாமல் இருக்கிறதுக்கு கீழே பண்ணிடுறான். பாருங்கள், அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார். இரவில் உங்களுக்கு ஆண்டவர், பகலும் கர்த்தர் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று அருமையானதுனால தான் சொல்கிறாரு. சங்கீதம் சொல்கிறான் பாருங்க, 105:31 பாருங்க. சங்கீதம் 105:31. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்னியையும் தந்தார். அக்னி ஸ்தம்பத்தை தந்தார். ஹல்லேலூயா. போறவனுக்கிட்ட என்ன இல்லை, எலக்ட்ரிசிட்டி இருக்குதா, இது கேண்டில் லைட் இருக்குதா, விளக்கு எடுத்துன்னு போவோமா, எவ்வளோ மண்ணெண்ணெய் ஊற்றுவான், இல்லை எத்தனை மெழுகுவத்தியை யூஸ் பண்ணுவான். ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். சொல்லுங்க அப்படியே, என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்னை வழி நடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தர் அழைத்தாரே, கலங்காமல் என்னாலும் உம்மை தொடருவே. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தர் அழைத்தாரே, கலங்காமல் என்னாலும் உம்மை தொடருவே. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தர் அழைத்தாரே, கலங்காமல் என்னாலும் உம்மை தொடருவே. கல்வாரி பாதையிலே தோல்வி இல்லையே, கண்மலையாம் கிறிஸ்து என்னை கருப்பிடித்தாரே. கல்வாரி பாதையிலே தோல்வி இல்லையே, கண்மலையாம் கிறிஸ்து கனிமரமாய் செழித்திடவே. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தர் அழைத்தாரே, கலங்காமல் என்னாலும் உம்மை தொடருவே. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தர் அழைத்தாரே, கலங்காமல் என்னாலும் உம்மை தொடருவே. கல்வாரி பாதையிலே தோல்வி இல்லையே, கண்மலையாம் கிறிஸ்து என்னை கருப்பிடித்தாரே. கல்வாரி பாதையில்
ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனில் மீதியாயிருந்து சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். யார் யாரு பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரோ கர்த்தர் அவர்கள் எப்படி வச்சிருக்காரு? பரிசுத்தமா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? பரிசுத்தமா வச்சிருக்காரு. நாங்கள் சாப்பிடும்பொழுது என்ன பண்ணுவோம்? அப்படியே கவனிப்போம். ஒரு முடி இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து போடுவோம். சில பேர் தொடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் அப்போ கரப்பாம்பூச்சி இருந்தா சாப்பிட மாட்டீங்களாம்மா? ஆனால் சைனாக்காரன் சாப்பிட்றானம்மா. சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் அவன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் பகலிலே மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பியூட்டிஃபுல்லா வசனம் இது. கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களும் நம்ம வீடுகள்ல கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் வசிக்கிற வீடுகள், ஹல்லேலூயா, அதன் சபைகளின் மேலும் அங்கே எங்கெல்லாம் தேவனுடைய சபைகள் இருக்குதோ, அசம்பிளிஸ் பார்த்தீங்களா, கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் பகலிலே மேக சம்மத்தையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். யார் யாரெல்லாம் மகிமையை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரவிலும் பகலும் கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாப்பை தருகிறார். நம்முடைய சர்ச்சில் ஒரு குடும்பம் வர்றாங்க. அந்த குடும்பம் என்ன பண்ணா, அவங்க அம்மா ரொம்ப நல்லா ஜெபிக்கிறவங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏமா அழுகிறேன்னா, என் பிள்ளை ரவுடி பசங்களோட சுற்றுறான் பாஸ்டர், என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எப்போ பார்த்தாலும் மோட்டார் சைக்கிளில் விறுன்னு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவனுங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டானுங்க, அவனுங்க ஒவ்வொரு நாளும் அவங்க பேரை சொல்லி அவன் பேர் எனக்கு மனப்படமே ஆகிப்போச்சு. திரும்ப சொல்லி அப்புறம் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் போயிட்டு இவனுங்க அந்த ரவுடி பசங்க யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டான்னு சொல்லி அவனை போயிட்டு அந்த ஆளை போய் வெட்டிட்டு வந்தவுடனே அவனுங்களுக்கு அடையாளம் பண்ணிட்டானுங்க. அடையாளம் தெரியல. அவன் வெட்டிட்டு வந்துட்டு 4, 5, 6, 8, 10 பசங்க போயிட்டு ஒரே கட்ட வெட்டிட்டானுங்க. அப்போ அவனுங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சில பேரை தெரியும். அவனுங்க தேடி ராத்திரி வரானுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கேங்கு, வெட்டினவனுடைய கேங்கு, அந்த கேங்கு வருது இவனை வெட்டுறதுக்கு. இங்கே நடந்த மேட்டுறது தேடுனா இது பண்ணால் எல்லாம் படுத்துட்டு இருக்கானுங்க. போனவெல்லாம் படுத்துருக்கானுங்க. நம்ம ஆள், நம்ம சர்ச்சுக்கு ஒரு விசுவாசியோடைய புள்ள அது படுத்துருக்கு. அவன் மேலே மிரிச்சிட்டு போறானுங்க. அவன் பக்கத்தில் இருக்கிற வெட்டானுங்க, இவனை வெட்டல. பக்கத்தில் இருக்கிற வெட்டான். அவன் சண்டைக்கே போவான், அவனை வெட்டான். இவனை வெட்டுறது இவன் நினச்சிட்டு அவனை வெட்டான். அவன் ஓடுற உடனே போர்வையோடு துடிச்சு பிடிச்சி ஓடி அன்னைக்கு வந்தவன் தான் இன்றைக்கும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ உன் ஹஸ்பண்ட் பிரெக்னன்ட்றாங்க. யார் பாஸ்டர் சொல்ல மாட்டான். மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சொல்லுங்க அப்படியே கரங்களை உயர்த்தி, என் மேலே கர்த்தர் ஒரு காவலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் மேலே ஆவலாக இருந்தால் அவர் காவலை வைப்பார். கர்த்தர் உன் மேலே ஒரு பெரிய காவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய ஜபம் அந்த பிள்ளைய பாதுகாச்சு. இல்லைன்னா அவர் நரகத்தில் சுற்றிட்டு இருப்பார். ஒரு நிமிஷத்தில் இப்பெல்லாம் கத்தி எடுத்துட்டு அட்டி தம்ம வெட்டுறானுங்க. 4-5 பேரை வெட்டி போட்டானுங்க. இவனை மட்டும் இவன் போனவன், இவனை வெட்டாமல் தெரியாத ஒருத்தர் 2 பேரை வெட்டிட்டானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா ஜெபிக்கிற ஜெபம் என் மைண்டில் வரும். இந்த அம்மா மட்டும் ஜெபிக்கலாம். அந்த விசுவாசி நம்ம இந்த சர்ச்சு இந்த புஷ்பானங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம சர்ச்சுக்கு அவங்க ஒழுங்காக வருவாங்க. கரெக்டாக இந்த வருஷம் 30 வருஷம் வந்துட்டுருக்காங்க. 30 இயர்ஸாக வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி நல்லா அழகு பிள்ளை மேரேஜ் ஆகி இப்போ நல்லா அவனுக்கு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆக அந்த அவளுக்கு குழந்தையெல்லாம் இப்போ கர்த்தர் அதையும் ஆண்டவர் செஞ்சிட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 46:13 சொல்லுது, நான் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். நீதியை நான் சமீபிக்க பண்ணுகிறேன். நீதியை நான் சமீபிக்க. உங்க வாக்குத்தத்தம் வந்துச்சு ஒரு நாள்.
அது தூரமாய் அது இருப்பதில்லை. தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் என் இல்லை. ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேல் என்றால் சபை, சபைக்கு தேவன் மகிமையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. என் நீதியை சமிங்க. யாரெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கலையோ கர்த்தர் இந்த வாரம் உங்களுக்கு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய அனுகூலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீதியை கர்த்தர் வச்சிருக்கார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு தாமதிப்பில்லை. உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு ஒரு நாளும் தாமதிப்பது இல்லைன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமையை நான் கட்டளையிடுவேன். இன்றைக்கு கர்த்தர் தேவன் ஒரு தன்னுடைய மகிமையை, கபாட் என்ற மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் தேவனுடைய மகிமை. இந்த தேவனுடைய மகிமை என்ன அர்த்தம்? 4 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, அவருடைய ஹானர், தேவனுடைய ஆனர். பார்த்தீங்களா? ஹானர், உயர்ந்த மரியாதையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. என்று சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உயர்ந்த மரியாதையை கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே. 2வது, கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை நான் சிறந்திருக்கப்படுவேன். உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வரப்போகுது, உங்களுக்கு ஒரு கீர்த்தி வரப்போகுது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தலையில் வரப்போகுது. ஹல்லேலூயா. புகழ்ச்சி. 2வது அட்மிரேஷன், ஒரு பாராட்டு உங்களுக்கு நடைபெற போகுது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர். அன்னைக்கு நான் பாராட்டை எதிர்பார்த்து போவேன், ஆனால் ஒருத்தனும் பாராட்டல. இன்னைக்கு வேறாண்டான்னு சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பாராட்டிட்டு போகிறேன். ஆண்டவர் அது போல கர்த்தர் ஒரு நாள் வரும், நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போறாரு. 3வதாச்சா? 4வது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்கள், செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் வீடு வியாசஸ்தலம் நிரம்பி வழிய போகிறது, ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிய போகுது. என் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா. என் வேலை ஸ்தலங்களில் கர்த்தரின் சேலரியை உயர்த்தி தரப்போகிறார். என்னுடைய வியாபாரத்தில் கர்த்தர் புதிய ப்ராஜெக்டில் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய செழிப்பை எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்தினுடைய அத்தனை பேருக்கு தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா.